அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, வணக்கம். சிம்ம ராசினருக்கு சூரிய பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். டிசம்பர் 16ஆம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். சிம்ம ராசினருக்கு 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு செல்கிறார். கவனம் தேவை. குடும்பத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் வரலாம். உறவுகள் பாதிப்படையலாம். குடும்பத்தில் அதிக செலவுகள் உண்டாகும். அனாவசிய செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிரமம். உயர் அதிகாரிகள் தங்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைப்பதில் தடங்கல்கள் தாமதம் உண்டாகும். இடமாற்றம் வேண்டுவோருக்கு தடங்கள் ஆகும். நல்ல செய்திகள் கிடைக்காது. மற்றவருடைய வேலையும் சேர்த்து செய்து உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். எவ்வளவு பாடுபட்டாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் கிடைப்பது கடினம். தொழில் துறையை பொறுத்தவரை சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில், மருத்துவ தொழில், நகை சம்பந்தப்பட்ட தொழில், வட்டி வரவு செலவு தொழிலில் உள்ளோர் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உள்ளது. தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடாது. சூரியன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆரஞ்சு, சிவப்பு நிற பொருட்கள், மூலிகை, கோதுமை, அரிசி, மிளகாய், மருத்துவ பொருட்கள், பெருங்காயம், தேங்காய், ஏலக்காய் போன்றவற்றை விற்கும் வியாபாரிகள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. தொழிலில் பார்ட்னர்ஸிடம் விரோதம் வரலாம். தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதில் கடினம். விவசாயத்தை பொறுத்தவரை சிரமம்தான். ஏற்கனவே விவசாயம் சம்பந்தமான செவ்வாய் பாதகமாக இருக்கிறார். சூரியனும் இணைவதால் விவசாயம் கடினம். பயிர்கள் செழிக்காது. மகசூல் அதிகரிக்காது. விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்காது. தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரும். கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியல் துறையை பொறுத்தவரை சிரமம்தான். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. வீண் பலிகள் வரும். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் தள்ளி போகலாம். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெற முடியாது. ஆக சிம்ம ராசினருக்கு மிக கவனமாக இருத்தல் வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழில் துறையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, விவசாயம் செய்வதில் பிரச்சனை, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கோயிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள். சிவபெருமானை வழிபடுங்கள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.